அதிமுக தேமுதிக இடையில் நாளை மறுதினம் கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வேல்முருகன் அங்கிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த அவசர கூட்டத்திற்கான காரணம் என்ன? கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விடுமா? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். தற்போது தேமுதிக மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே பல கட்ட ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் அதே போல அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்பதற்காகவும் இன்று ஆலோசனை கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கட்சியினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதே போல எல்.கே. சதீஷ் உள்ளிட்டோர் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேமுதிக அதிமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய கூட்டணியில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய தேமுதிகவினுடைய நாடாளுமன்ற அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது இதுவரைக்கும் இழுபறியிலே இருப்பதாகவே தெரிவித்து வருகிறார்கள். அதே போல அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலையை கருதுவதாக சொல்கிறார்கள். ஆனால் இரண்டு தரப்பிலிருந்தும் இந்த சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் கூட அவர்களுக்குள்ளான அந்த தொகுதி உடன்பாடு இதுவரைக்கும் எட்டப்படாத சூழலில் அது வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையினுடைய முடிவில் அதிமுக தரக்கூடிய அந்த இடங்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு அடிப்படையில் பேசப்படுகிறது. அதே நிலையில் தற்போது துரைமுருகன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஆலோசனை நடத்தி அதற்கு என்ன தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக துரைமுருகனுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் முன்பு தேமுதிகவினர் காலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது விஜயகாந்த் அவருக்கு தெரிந்து நடைபெற்றதா அல்லது கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த நெருடல் காரணமாக நடைபெற்றதா என்பது குறித்து இதுவரைக்கும் தகவல்கள் அவர்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அது குறித்தான ஆலோசனையும் தற்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அமலா, வேல்முருகன், கடந்த 6ஆம் தேதி பிரதமர் வருகைக்கு முன்பாகவே கூட்டணி முடிவு செய்யப்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்ட நிலையில் பிறகாக அவர்கள் உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன்.